Hi friends, so welcome to OMV All Subject Teacher சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். புது வியூவர்ஸாக இருக்கிற நீங்கள் இன்னும் சப்போர்ட் கொடுக்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜாகிரஃபி சாப்டர் 2 நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 1 நான் அப்கமிங் கிளாஸில் எடுக்கிறேன். ஸோ சாப்டர் 2 நம்ம பார்க்கலாம், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். இதில் முக்கியமானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை நம்ம ரீட் பண்ணுவோம். We share this planet with millions of other living beings. நம்ம இந்த நம்மளுடைய பிளானட்டை மில்லியன்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸோட நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து பாக்டீரியா வரைக்கும், லிச்சன்ஸு டு பைனரி வரைக்கும் நம்ம we are starting with மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட இதாகிட்டு இருக்கு. அதே மாதிரி எலிஃபண்ட் அண்ட் ப்ளூ வேல், அதே மாதிரி எலிஃபண்ட்டும் ப்ளூ வேலும் கூட. திஸ் என்டையர் ஹேபிட்டட் தட் வி லிவ் இன் அஸ் எமன்ஸ் பயோடைவர்சிட்டி. நம்ம வாழ்கிற இந்த ஹேபிட்டடுக்கு கூட நிறைய பயோடைவர்சிட்டி இருக்குது. பயோடைவர்சிட்டினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டி இஸ் அ பிளேஸ் வேர் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லிவ் டுகெதர். தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, ஃப்ளோரா ஃபவுனா ஜாயின் டுகெதர் இருக்கிற பிளேஸை தான் we will call it as biodiversity. அதுதான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ we humans along with all organisms form a complex web of ecological system. நம்ம ஹியூமன்ஸ் எல்லா ஆர்கானிசம்ஸோடையும் நம்ம காம்ப்ளெக்ஸ் வெப் ஆஃப் எக்காலஜிக்கல் சிஸ்டமை கிரியேட் பண்ணுறோம். in which we are only a part dependent on this system. இந்த ஹோல் ஆர்கானிசம்ஸ்லேயே நம்ம தான் மோஸ்ட் டிபெண்ட்டாக இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸு, அனிமல்ஸு அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரீக்ரியேட். அதுக்கப்புறம் இந்த குவாலிட்டி ஏர் வி பிரீத், இது எல்லாமே நம்ம எங்கேருந்து கேட்குறோம்? ஆர்கானிசம்ஸ் இருக்கிறத வச்சு தான் நம்மளால இதெல்லாம் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த வாட்டர்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சாயில், இந்த மண் வளத்தை நம்ம நம்பி இருக்கோம். இதுலன்னு நம்மளால வாழ முடியாதுங்க கைஸ். ஸோ ஃபாரஸ்ட் பிளே அ கீ ரோல் இந்த எக்கலாஜிக்கல் சிஸ்டம். ஃபாரஸ்ட் ஒரு எக்கலாஜிக்கல் சிஸ்டமில் அது ஒரு கீ ரோல் பிளே பண்ணுது. ஆஸ் தே ஆர் ஆல்சோ ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். அவங்க ஒரு ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸாக இருக்கிறதுனால ஆன் விச் ஆல் அதர் லிவிங் பீயிங்ஸ் டிபெண்ட். எல்லா லிவிங் பீயிங்ஸும் டிபெண்ட்டாக இருக்குது. இப்போ பயோடைவர்சிட்டி ஆர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ரெண்டும் ஒன்று தான். இட் இமென்ஸ் ரிச்லி இன் வைல்ட் லைஃப் அண்ட் கல்டிவேட்டட் ஸ்பீஷியஸ். அது இமென்ஸ்லி ரிச் இன் வைல்ட் லைஃப்லையும் கல்டிவேட்டட் ஸ்பீஷியஸ்லையும் டைவர்ஸ் இன் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், க்ளோஸ்லி இன்டகிரேட்டட் இன் சிஸ்டம் த்ரூ மல்டிபிள் நெட்வொர்க் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் இருக்கும். இது நீங்கள் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா இன் இந்தியா. இஃப் யூ லுக் அரவுண்ட், நீ சுற்றி பார்த்தனா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் தேர் ஆர் சம் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் விச் ஆர் யூனிக் இன் யுவர் ஏரியா. நீ பார்த்தனா, நீ சுற்றி முற்றி உன்னுடைய ஏரியாவில் நீ பார்த்தனா, உன்னுடைய ஏரியாவில் பிளான்ஸ் பயங்கர ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் யூனிக்காக இருக்கும் உங்கள் ஏரியாவில். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் இன் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் கண்ட்ரி. இந்தியா ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் வாஸ்ட் அரே பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அக்கார்டிங் டு பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் இந்தியா வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் கண்ட்ரி, வேர்ல்ட்லேயே அதான் ரிச்சஸ்ட் கண்ட்ரி. நிறையா பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை கண்டெயின் பண்ணி வச்சிருந்தது. ஆனால் இப்போ அது அந்தளவுக்கு இருக்கான்னு தெரியல. திஸ் இஸ் பாசிபிளி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் த நம்பர் yet டு பி டிஸ்கவர்ட். இது பாசிபிளி ட்வைஸோ த்ரைஸோ, ஆனால் இந்த நம்பர் நம்ம டிஸ்கவர் பண்ணோம். யூ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டடிட் இன் டீட்டெயில். நீ ஆல்ரெடி இதை பற்றி நீ டீட்டெயில்டாக படிச்சிருப்ப. போன கிளாஸில் இல்லை போன வருஷத்துலலாம் நீ படிச்சிருப்ப. அபவுட் த எக்ஸ்டென்ட் and variety of forest and wildlife resources in India. Extent variety of forest and wildlife resources in India பத்தி நீ படிச்சிருப்ப. You may have realized the importance of resources in our daily life. நீயும் ரியலைஸ் பண்ணியிருக்க, நாளுக்கு நாள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டெய்லி இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு இந்த டே டு டே லைஃப்ல இருக்குதே அப்படின்னு. These diverse flora and fauna are also well integrated in our daily life. இந்த ஃப்ளோரா ஃபவுனாவும் அதே மாதிரி தான் நம்மளுடைய டெய்லி லைஃபோட இன்டர் கனெக்ட் ஆகுது. We take these things for granted. நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். பட் தே ஆர் அண்டர் கிரேட் ஸ்ட்ரெஸ். ஆனால் இதெல்லாம் நம்ம ஒரு கிராண்டடாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஆளுமையில் ஒரு அனிமல்ஸை நீங்கள் அது கொடுமைப்படுத்துறீங்கன்னா அது கிரேட் ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறதுன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த அனிமல்ஸோட நீங்கள் ஒன்றா இணைஞ்சிருந்தீங்கன்னா தான் யூ வில் கம் டு நோ. ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக
நம்மளை யாராவது ஒருத்தர் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா, இல்லை யாராவது பயங்கர நம்மளை பார்த்து தவறா நம்மளை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ல போவோம். அதே மாதிரி தான் நம்ம அனிமல்ஸையும் வந்துட்டு நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்தணும்னா, ஒரு சில மனுஷங்களாம் அதை கொடுமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி படுத்தணும்னா அனிமல்ஸும் வந்து ஸ்ட்ரெஸ்ல போய் அதுவும் லேட்டா அதோடைய பாப்புலேஷன் கம்மிய ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நடக்கிற நல்லது கூட நடக்காம போயிடும், இந்த ஒரு சில பேராசை பிடிச்ச ஹியூமன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ பட் லேட்லி தேர் அண்டர் கிரேட் ஸ்ட்ரெஸ் மெயின்லி டியூ டு இன்டென்சிட்டி டு அவர் என்விரான்மெண்ட். நம்ம என்விரான்மெண்ட் இப்போ சொன்ன மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு அது ஒரு இன்டென்சிட்டியை கிரியேட் பண்ணும். ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இன் இந்தியா. Conservation in the background of rapid decline in wildlife population and forestry became essential. Conservation backgroundல அது வந்து rapid decline ஆக ஆரம்பிச்சது. வைல்ட் லைஃப் பாப்புலேஷன்லையும் இந்த ஃபாரஸ்ட்ரி has become essential. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்ரி ரொம்ப எசென்ஷியலாக இருந்தது. பட் why do we need to conserve our forest? எதனால நம்ம ஃபாரஸ்ட்டை நம்ம கன்சர்வ் பண்ணணும், ஏன், எதுக்கு, இதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. So conservation preserves the ecological diversity and our life support system, water, air and soil. Guys, இந்த conservation preservesலேருந்து சாயில் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு மார்க் பண்ணுங்க. இட் ஆல்சோ ப்ரிசர்வ்ஸ் ஜெனடிக் டைவர்சிட்டி ஃப்ரம் அதுல இருந்து ப்ரீடிங் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்னு மார்க் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு இன் அக்ரிகல்ச்சர் வி ஆர் ஸ்டில் டிபெண்டன்ட் ஆன் ட்ரெடிஷனல் கிராப் வெரைட்டிஸ், இதையும் மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன் 1960s and 1970s கன்சர்வேஷன் டிமாண்டட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம், இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த 4 பாயிண்ட் மார்க் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. ஓகே, இது கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லாவே வரும். நான் இது பண்ணதுனால எனக்கு மார்க் வந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கன்சர்வேஷன் இன் த பேக்ரவுண்ட் ஆஃப் ரேபிட் டிக்ளைன். கன்சர்வேஷன் வந்து பேக்ரவுண்டில் ரொம்ப டிக்ளைனாக இருந்துச்சு இந்த வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் ஃபாரஸ்ட்ரி எல்லாம். அதனால தான் இது ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். கன்சர்வேஷன் ப்ரிசர்வ்ஸ் த எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் அவர் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், வாட்டர், ஏர் அண்ட் சாயில். கன்சர்வேஷன் வந்து ப்ரிசர்வ்ஸ் எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டியும் அதே மாதிரி அண்ட் அவர் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் லைக் ஏர், வாட்டர் அண்ட் சாயில கண்டெயின் பண்ணி இருக்கு. அது வந்து ப்ரிசர்வ் பண்ணுது. இட் ஆல்சோ ப்ரிசர்வ்ஸ் த ஜெனடிக் டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் பெட்டர் க்ரோத் ஆஃப் ஸ்பீஷியஸ். பெட்டர் க்ரோத் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்புறம் அந்த ப்ரீடிங்க்கும் வந்து அது உதவி செய்யுது. ஓகேங்களா, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் அக்ரிகல்ச்சர் வி ஆர் ஸ்டில் டிபெண்டன்ட் ஆன் ட்ரெடிஷனல் கிராப்ஸ். இன் அக்ரிகல்ச்சரில் நம்ம வந்து இன்னும் ட்ரெடிஷனல் கிராப் வெரைட்டிஸ்லேயே நம்ம டிபெண்ட்டாக இருக்கோம். அதில் ஃபிஷரிஸ் டூ ஆர் ஹெவிலி டிபெண்ட் வெரைட்டிஸ். நம்ம ஃபிஷரிஸ்லேயே நிறைய பேர் மீன் தொழில் செய்கிறவங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து அந்த ஃபிஷரிஸ்லேயே ரொம்ப அதுதான் அவங்க வாழ்வாதாரம். அவங்களுக்கு அந்த ஃபிஷ் இல்லைன்னா அவங்களால வாழ்றதே கஷ்டம். ஸோ ஃபிஷரிஸ்க்கு வந்துட்டு அதுதான் வந்து மெயின் ஜாபாகவே அவங்க செய்வாங்க. ஸோ ஃபிஷரிஸ் வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும், ஆர் ஹெவிலி டிபெண்ட் ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி. அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டிக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. In 1960s and 1970s, conservation is demanded a national wildlife protection program. 1960ஸ்லேருந்து 1970ஸ்ல கன்சர்வேஷனிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேஷனல் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம்காக டிமாண்ட் பண்ணாங்க. எங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் வேணும், இந்த அனிமல்ஸ் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, அதுங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமான ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிச்சு வைக்கணும் அப்படின்னு இது பண்ணாங்க. The Indian Wildlife Protection Act was implemented with various provisions in 1972 with provisions for protecting habitats. இந்த 1972ல இந்த மாதிரி கன்சர்வேஷன்ஸ் 1960ஸ்லேருந்து 70s டிமாண்ட் பண்ணாங்கல்ல, இதுக்கு அவங்களுக்கு பலனே கிடைச்சிருக்கு. அது எப்போனா 1972ல தான் அவங்களுக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு வித் வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் ஹேபிட்டட்ஸ்க்கு. இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அண்ட் ஆல் இந்தியா லிஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்டட் ஸ்பீஷஸ் வி ஆல்சோ பப்ளிஷ்ட். இந்த எல்லாம் இந்தியாவில் இருக்க எல்லா ப்ரொடெக்டட் ஸ்பீஷஸையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி இதை வந்து நம்ம எழுதி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம வெளில பப்ளிஷும் பண்ணிட்டோம். த த்ரஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், த்ரஸ்ட் மீன்ஸ் ஹியர் எய்ம்னு அர்த்தம். த எய்ம் ஆஃப் த ப்ரோக்ராம் வாஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் த ரிமைனிங் பாப்புலேஷன் ஆஃப் சர்டைன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். இந்த ப்ரோக்ராமோட எய்ம் என்னன்னா டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் ரிமைனிங் பாப்புலேஷன். இந்த ரிமைனிங் பாப்புலேஷன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும், லைக் டைகர் இருக்குல்ல அந்த மாதிரி. பை பேனிங் ஹண்டிங், கிவிங் லீகல் ப்ரொடெக்ஷன் டு தேர் ஹேபிட்டாட்ஸ். ஹண்டிங் மூலியமாகவும் கிவிங் லீகல் ப்ரொடெக்ஷன் டு தேர் ஹேபிட்டாட்ஸ் மூலியமாகவும் வந்துட்டு அதுக்கு வந்து இது பண்ணுறது,
அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங் ட்ரேட் இன் வைல்ட் லைஃப். ரெஸ்ட்ரிக்டிங் ட்ரேடும் வந்து வைல்ட் லைஃப்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. சப்சிக்வெண்ட்லி இன் சென்ட்ரல் அண்ட் மினி ஸ்டேட் கவர்மெண்ட். சப்சிக்வெண்ட்லி வந்துட்டு சென்ட்ரல் அண்ட் மினி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் நேஷனல் பார்க்ஸ். நிறைய நேஷனல் பார்க்ஸே வந்துட்டு அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அபவுட் விச் யூ ஆல்ரெடி ஸ்டடி, நீ அதை பற்றி நிறைய படிச்சிருக்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் செவரல் ப்ராஜெக்ட்ஸே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களும் சும்மா கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபார் ப்ரொடெக்டிங் ஸ்பெசிஃபிக் அனிமல்ஸ், ஃபார் ப்ரொடெக்டிங் ஸ்பெசிஃபிக் அனிமல்ஸில் விச் வேர் கிரேவ்லி த்ரெட்டன். அது வந்து கிரேவ்லி த்ரெட்டண்டாக வந்து இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணாங்க. இன்க்ளூடிங் த டைகரும் த ஒன் ஹார்ன் ரைனோசரஸும் த காஷ்மீர் ஸ்டாக் ஆர் ஹேங்ஃபுல் த்ரீ டைப்ஸ் ஆஃப் crocodiles, ஃப்ரெஷ் வாட்டர் crocodile, சால்ட் வாட்டர் crocodile, கேரியல், ஏசியாட்டிக் லயன் அண்ட் அதர். மோஸ்ட் ரீசென்ட்லி இந்தியன் எலிஃபென்ட், பிளாக் பக் சின்காரா, இது எல்லாமே த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், இது எல்லாமே வந்து இது அண்ட் ஸ்னோ லெப்பர்ட் கூட. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் ஆர் பார்ஷியல் லீகல் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஹண்டிங் அண்ட் ட்ரேட் த்ரூ அவுட் இந்தியா இருக்குது. ஃபுல்லாகவும் ப்ரொடெக்ஷன் இருக்குது, பார்ஷியலாகவும் ப்ரொடெக்ஷன் இருக்குது த்ரூ அவுட் இந்தியாவில். ஸோ அடுத்தது ப்ராஜெக்ட் டைகர். ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதை நீங்கள் வந்து நல்லாவே தரோவாக படித்து மார்க் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ நான் எங்கே விட்டேன்னா, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் crocodile, ரைனோசரஸ், காஷ்மீர் ஸ்டாக் இதெல்லாமே இருக்குல்ல, இந்த அனிமல்ஸ் இதெல்லாமே என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ், இதெல்லாம் தனியாக மார்க் பண்ணுவீங்க, என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். அப்புறம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் ப்ராஜெக்ட்லேருந்து கிரேவ்லி த்ரெட்டன்ட் வரைக்கும் மார்க் பண்ணுங்கள், அது ஒரு பாயிண்ட்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு த எய்ம் ஆஃப் த ப்ரோக்ராம் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் சர்டன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ், ரெஸ்ட்ரிக்டிங் ட்ரேட் இன் வைல்ட் லைஃப், அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணுங்க. வைல்ட் லைஃப் ஆக்ட் ப்ரொடெக்டட் இம்ப்ளிமெண்டட் 1972, அதையும் மார்க் பண்ணுங்க கைஸ். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இது ஷியோர் கொஸ்டின் ஃபார் போர்டு எக்ஸாம். நல்லா படிச்சுக்கணும், தரோவாக இருக்க. இதில் இருக்கிறதே கம்மியானது தான், இதையும் நீங்கள் மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. இது கண்டிப்பாக 5 மார்க்ஸ் இல்லை 4 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. இது 3 மார்க்ஸ் வரக்கூட சான்ஸ் இல்லை. 1 மார்க், 5 மார்க், 4 மார்க், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க், 5 மார்க், 4 மார்க். ஓகேங்களா? ஓகே, let us come to Project Tiger. Tiger is the one of the key wildlife species in the faunal web. Tiger தான் வந்துட்டு ஒரு key wildlife species in faunal webல. In 1973, authorities என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, tiger population has dwindled to 1827 from an estimated value 55,000 at the turn of century. டைகர் வந்து ஒரு கீ வைல்ட் லைஃப் ஸ்பீஷியஸுங்க ஃபானல் வெப்லேயே. 1973, தட் மீன்ஸ் 1973 அத்தாரிட்டிஸ் வந்துட்டு என்ன ரியலைஸ் பண்ணார்கள் என்றால், டைகர் பாப்புலேஷன் வந்து 1827 எஸ்டிமேட்டட் வேல்யூலேருந்து 55,000 அட் த டர்ன் ஆஃப் செஞ்சுரியில் வந்து இதாயிருக்கு. சாரி, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன், இருந்தாலும் ஓகே. த மேஜர் த்ரெட்ஸ் டு டைகர் பாப்புலேஷன் ஆர் நியூமரஸ். இந்த மேஜராக வந்துட்டு டைகர் பாப்புலேஷனை வந்துட்டு பயங்கரமாக த்ரெட் பண்ணுறாங்க. இதனால தான் டைகருடைய பாப்புலேஷன் வளரல. ஓகேங்களா? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஆனால் இதுவும் ஒரு ரீசன். சச் ஆஸ் போச்சிங் ஃபார் ட்ரேட். இந்த ட்ரேட்லாம் பண்ணுறாங்களே, இந்த டைகரை சாகடிச்சு அது ஸ்கின்னெல்லாம் இது பண்ணுறாங்களே, அதை ஸ்பீல் பண்ணி அது ஒரு மாதிரி பண்ணி இந்த டைகரை சாகடிச்சு பார்க்கவே பாவமாக இருக்குங்க. அதை வந்து ஒரு மாதிரி பண்ணி அது ஒரு மெடிசனாக உருவாக்குவாங்க. அது நிறைய ஸ்கின்ஸ் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே வாங்கலாம். Shrinking habitat, depletion of prey base ஸ்பீஷியஸும் growing human population, இது எல்லாமே தான் காரணம் அதுக்கு. The trade of tiger skins and the use of their bones, traditional medicines ஆகும், especially in Asian countries, left the tiger population nothing. Verge of extinction. Asian countriesல இந்த tiger population வந்து verge of extinctionsக்காக வச்சிருக்காங்க. Since India and Nepal provide habitat to about 2/3 of surviving tiger population in the world, these two nations become prime targets for poaching. இந்த ரெண்டு நேஷன் தான் prime target-ஆ இந்த போச்சிங்க்கும் இல்லீகல் ட்ரேடிங்க்கும் வச்சிருந்தாங்க. Project Tiger is one of the well-published wildlife campaigns in the world. Was launched in 1973. Excuse me. 1973 தான் ப்ராஜெக்ட் டைகர் என்ற இந்த கேம்பெயின் வந்து துவங்கப்பட்டது. ஸோ இந்த என்னதுன்னா, டைகர் கன்சர்வேஷனிஸ்ட் வந்து தான் இதை வியூ பண்ணி தான் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸாக இருக்கேன்னு சொல்லி அதை வந்துட்டு ப்ரொடெக்டட் ஸ்பீஷஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு இதே மாதிரி தான் பண்ணி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து ப்ரிசர்விங் பயோடைப்ஸ் சீசபிள், இங்கே தான் டைகர் இந்த மாதிரி இவங்க ரிசர்வ்ஸ் எல்லாம் இது பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நேஷனல் பார்க்ஸ் ரிசர்வ்ஸ் எல்லாம் இங்கே தான் வருது. ஸோ என்னென்ன ரிசர்வ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா,
கார்பெட் நேஷனல் பார்க் இன் உத்தரகண்ட். அதுக்கப்புறம் இது மார்க் பண்ணிக்கோங்க. நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க கொஷினில். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 மார்க்கில் கன்ஃபார்மாக வரும். வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. கார்பெட் நேஷனல் பார்க் இன் உத்தரகண்ட், சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க் இன் வெஸ்ட் பெங்கால், பந்தாவக் நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ், சாரிஸ்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் ராஜஸ்தான், மேனஸ் டைகர் ரிசர்வ் இன் அசாம், பெரியார் டைகர் ரிசர்வ் இன் கேரளா. இதுதான் சம் ஆஃப் த ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. ப்ரெசென்ட் இந்தியாவில் இருக்குது. ஓகே, இந்த கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் நவ் ஃபோக்கஸிங் ஆன் பயோடைவர்சிட்டி. இந்த கன்சர்வேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன் பயோடைவர்சிட்டி காம்பனன்ஸில். அதே மாதிரி தேர் இஸ் நவ் மோர் இன்டென்ஸ் சர்ச் ஃபார் டிஃப்ரெண்ட் கன்சர்வேஷன் மெஷர்ஸ்க்காக இருக்கு. இன்க்ரீசிங்லி ஈவன் இன்செக்ட்ஸ் ஆர் பிகன் டு ஃபைண்ட் பிளேஸ் இன் கன்சர்வேஷன் பிளானிங். கன்சர்வேஷன் பிளானிங்லாம் இன்செக்ட்ஸ் எல்லாமே அதிலலாம் ஆட் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் அண்டர் வைல்ட் லைஃப் ஆக்ட், இந்த நோட்டிஃபிகேஷனில் வைல்ட் லைஃப் ஆக்ட் 1980 and 1986ல் several hundred butterflies, moths, beetles and one dragonfly கூட வந்துட்டு ஆட் பண்ணப்பட்டிருக்கு ப்ரொடெக்டட் ஸ்பீஷியஸ்ல. 1991 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிளான்ஸும் வந்துட்டு ஆட் பண்ணப்பட்டிருக்கு டு த லிஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் வித் 6 ஸ்பீஷியஸ். இந்த 6 ஸ்பீஷியஸ்ல பிளான்ட்டும் கூட ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்ப்போம் டைப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ். இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவன் இஃப் வி வாண்ட் டு கன்சர்வ் வாஸ்ட் ஃபாரஸ்ட், இப்போ நம்ம என்னதான் ஃபாரஸ்ட்டை நம்ம வந்துட்டு சேவ் பண்ணணும்னு நினச்சாலும் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ் இட் ரேதர் டிஃபிகல்ட் டு மேனேஜ். அது ஒன்று அதை நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இல்லாட்டி கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் தெம் இன் இந்தியா ரெகுலேட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். Much of its forests and wildlife resources are either owned by managed by the government. அது either வந்துட்டு கவர்மெண்டால ஓன் பண்ணப்பட்டிருக்கும், இல்லாட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் ஓன் பண்ணப்பட்டிருக்கும், ஆர் அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மூலியமாகவும். These are classified under the following categories. இதெல்லாம் வந்து following categoriesல சொல்லப்பட்டிருக்கு. ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இது பிளாக் லைன்லையும் இருக்குது, ப்ளஸ் இது போல்ட் லைன்ஸில் வர்றது எல்லாமே நீங்கள் நல்லா மார்க் பண்ணணும். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். Okay, so reserved forest, more than half of the total forest land has been declared as reserved forest. More than மிஞ்சி நிறைய half of the total forest, டோட்டல்னா மொத்தமான ஃபாரஸ்ட்டை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதே வந்துட்டு ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் ஆர் ரிகார்டட் as மோஸ்ட் வேல்யூபிள். ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்டை தான் ரொம்ப வேல்யூபிளாக சொல்கிறாங்க as far as conservation of forest and wildlife resources and are concerned. இந்த மோஸ்ட் வேல்யூபிளாக இருக்குல்ல இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், இதை தான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இதை பார்த்துப்பாங்க. ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் த டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். ஆல்மோஸ்ட் 1/3 டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா தான் வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. This forest land are protected from further any depletion. இருந்து இந்த protected forest வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி unclassed forest, these are other forest and wastelands belonging to both government and private individuals and communities. இந்த unclassed forest இருக்குல்ல, இது wastelandsனு சொல்லுவாங்க. அது வந்து யாருக்கு சொந்தம்னா கவர்மெண்ட்டுக்கும் இந்த private one individuals காசு கொடுத்து அவங்க ப்ரைவேட்டாக வச்சுப்பாங்கல்ல அவங்களுக்கும் தான் இது சொந்தம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது படிக்கிறோம். ரிசர்வ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் பர்மனன்ட் ஃபாரஸ்ட். ரிசர்வ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டை வந்து பர்மனன்ட் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லலாம். மெயின்டைன் ஃபார் பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் டிம்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், ஃபாரஸ்ட் தான் இந்த மர சம்மந்தப்பட்ட ஃபாரஸ்ட் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ரொடக்டிவ் ரீசனுக்காக தான் வச்சுருக்காங்க. மத்திய பிரதேஷ் ஹேஸ் லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் பர்மனன்ட் ஃபாரஸ்ட் கான்ஸ்டியூட்டிங் 75% ஆஃப் இட்ஸ் டோட்டல் ஏரியா. மத்திய பிரதேஷ்க்கு வந்து லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் பர்மனன்ட் ஃபாரஸ்ட்ல இருக்கு, கன்ஸ்டியூட்டிங் 70% ஆஃப் இட்ஸ் டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா. டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியால 75% வந்துட்டு இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், உத்தரகண்ட், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா ஹேவ் லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட். இந்த ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் உத்தரகண்ட், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் இவங்க எல்லாருக்குமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் வந்து அதிகம். அதே மாதிரி whereas பீகார், ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ், ஒடிஷா அண்ட் ராஜஸ்தான் ஹேவ் அ பல்க் ஆஃப் அண்டர் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். இங்கே இருக்கிற இந்த இப்போ சொன்ன ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, பீகார், ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ், ஒடிஷா, ராஜஸ்தான்லாம் பல்க் ஆஃப் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் இருக்கு. அதே மாதிரி இப்போ அன்கிளாஸ்ட் ஃபாரஸ்ட்னா ஆல்
Northeastern states of Gujarat. எல்லா northeastern states of Gujarat have very high percentage of forest as unclassed forest. இந்த குஜராத் இதெல்லாமே வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட்டும் அது வந்துட்டு அன்கிளாஸ்ட் ஃபாரஸ்ட் வாங்க. இது குஜராத்தில் இருக்க நார்த் ஈஸ்டர்ன் குஜராத்லேருந்து நார்த் ஈஸ்டர்ன் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து அன்கிளாஸ்ட் ஃபாரஸ்ட். கைஸ், இந்த பிளாக் லைனில் இருக்கிறத ஃபுல்லாக அப்படி இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடுங்க. ஒரு லைன் கூட விடாதீங்க. பிகாஸ் 1 மார்க்கில் கன்ஃபார்மாக கேட்பாங்க. இது எனக்கு கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறத நம்புங்க, நீங்கள் மார்க் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் see the other. கம்யூனிட்டி அண்ட் கன்சர்வேஷன். கம்யூனிட்டியும் கன்சர்வேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் நாட் நியூ இன் அவர் கண்ட்ரி. கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் ஒன்றும் புதுசு கிடையாது. வி ஆஃபன் இக்னோர் தட் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் அதை ரொம்ப இக்னோர் பண்ணுறோம். ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ ஹோம் டு சம் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் கம்யூனிட்டிஸ். ஃபாரஸ்ட் தான் வந்துட்டு ஹோம் சம் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் கம்யூனிட்டிஸ்க்கு. இன் சம் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் கம்யூனிட்டிஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கன்சர்வ். கம்யூனிட்டிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இந்த ஹேபிட்டாடெல்லாம் கன்சர்வ் பண்ணுறதுக்கு. அலாங் வித் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட ரெக்கக்னைசிங் தட் ஒன்லி திஸ் வில் செக்யூர் தேர் ஓன் லாங் டேர்ம் லைவ்லிஹுட். இதுதான் வந்து அவங்க ஓன் லாங் டேர்ம் லைவ்லிஹுட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி இதையே அவங்க நினச்சி வச்சுருக்காங்க. இன் சரிஸ்கா டைகர் ரிசர்வ், இதை மார்க் பண்ணிக்கோங்க. இன் சரிஸ்கா டைகர் ரிசர்வ், ராஜஸ்தான் வில்லேஜஸ் ஹேவ் ஃபாட் அகேன்ஸ்ட் மைனிங் பை சைட்டிங் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இன் சரிஸ்கா டைகர் ரிசர்வ்ல ராஜஸ்தானில் வில்லேஜஸ் வந்துட்டு ஃபாட் பண்ணாங்க அகேன்ஸ்ட் மைனிங் பை சைட்டிங். மைனிங் வந்துட்டு சைட்டிங் பண்ணி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலியமாக அதை வந்து ரத்து செஞ்சாங்க. இன் மெனி ஏரியாஸ் வில்லேஜஸ் தெம்செல்ஃப் ப்ரொடெக்டிங் ஹேபிட்டாட்ஸ். இன் மெனி ஏரியாஸில் நிறைய ஏரியாஸில் வில்லேஜஸ் வந்துட்டு அவங்களுடைய ஹேபிட்டாட்ஸை அவங்களே ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பிளிக்டிவ்லி ரிஜெக்டிங் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இல்லாமலே அவங்களே ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The inhabitants of 5 villages in Alwar district. இந்த ஆல்வார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க 5 villages வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் 5 villages ஆல்வார் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க டிக்ளேர் பண்றாங்க 1200 hectares of forest. 1200 hectares of forest வந்து as the Bhairadev Dakau sanctuary அதை மாத்துறாங்க. டிக்ளேரிங் their own set of rules and regulations. அவங்களுடைய ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே அதை பண்ணுறாங்க. விச் டு நாட் அலோவ் ஹண்டிங். அது ஹண்டிங்கே வந்து அலோவ் பண்ணாது. அண்ட் ஆர் ப்ரொடெக்டிங் த வைல்ட் லைஃப் அகேன்ஸ்ட் அவுட் சைட் என்க்ரோச்மெண்ட்ஸ். இங்கே என்க்ரோச்மெண்ட்ஸ்னால் அவுட் சைடில் இருக்கிற இந்த வயலன்ஸ், இதை தான் வந்துட்டு என்க்ரோச்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ்லேயும் ரெகுலேஷன்ஸ்லேயும் ஹண்டிங்லேயும் பண்ண விடாதபடி அந்த ஏரியாவை பயங்கரமாக பாதுகாக்கிறாங்க. The famous Chipko movement in the Himalayas has not only successfully resisted deforestation in several years, but also shown that community afforestation with indigenous species can be enormously successful. இந்த ஃபேமஸ் சிப்கோ மூமெண்ட் இருக்குங்களே, இது ஹிமாலயாஸில் வந்துட்டு அது ஒரு மூமெண்ட்டு. அது வந்து டீஃபாரஸ்டேஷனை கட்டுப்படுத்துச்சு. ஆனால் அது டீஃபாரஸ்டேஷனை மட்டும் கட்டுப்படுத்தலை, ஒரு சில ஏரியாஸில் அது அஃபாரஸ்டேஷனையும் தூண்டி விட்டுச்சு. எஸ்பெஷலி இண்டிஜினியஸ் ஸ்பீஷியஸ் கேன் பி எனாமரஸ்லி சக்ஸஸ்ஃபுல். இண்டிஜினியஸில் இருக்கிற எல்லாருக்கும் அது இது பண்ணுச்சு. Attempts to revive traditional conservation methods or developing new methods, ecological farming are now widespread. இந்த பழைய மெத்தட், இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்லாம் ரீவைவ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சில எக்கலாஜிக்கல் ஃபார்மிங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் குரூப் லைக் பீச் பச்சாவோ ஆந்தோலன் அது ஒரு குரூப், பீச் பச்சாவோ ஆந்தோலன். So farmers and citizens group like Beach Bachao Andolan Tehri and Naudania have shown adequate levels of diversified crops. அதே மாதிரி நவ்தானியா வந்துட்டு டைவர்சிஃபைடு கிராப்ஸ் வந்துட்டு நிறையவே காமிச்சிருக்கு. விதவுட் த யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் ஆர் பாசிபிள். அதுக்கப்புறம் அண்ட் எக்கனாமிக்லி அது வயபிளாகவும் இருக்கு. இன் இந்தியா, Joint Forest Management JFM Joint Forest Management on the program furnishes a good example for involving local communities involve பண்றதுக்கு. இந்த management and restoration of degradedல ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்ப்போம் திருப்பி. Degraded forest. The program has been in formal existence. இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மல் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு எப்போ வந்துச்சுன்னா 1988.
when the state of Odisha passed the first resolution for joint forest management. ஒடிஷால தான் இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் நடக்கப்பட்டிருக்கு. அதில் தான் இந்த ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒருத்தவங்க உருவாயிருக்காங்க. JFM டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபார்மேஷன் ஆஃப் லோக்கல் வில்லேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். JFM வந்துட்டு அவங்களோட எப்படி டிபெண்ட் ஆயிருப்பாங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் தட் அண்டர்டேக் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். அது வந்து அண்டர்டேக் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லேயும் மோஸ்ட்லி டிகிரேடட் ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து மேனேஜ் பை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான் அதை மோஸ்ட்டாக மேனேஜ் பண்ணுவாங்க. இன் ரிட்டர்ன் மெம்பர்ஸ் ஆஃப் தீஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் என்டைட்டில் இன்டர்மீடியட்ரி பெனிஃபிட்ஸ். இதில் இன் டேர்ம்ஸில் வந்துட்டு இன்டர்மீடியட்ரி பெனிஃபிட்ஸ் லைக் நான் டிம்பர் இதெல்லாமே அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் அண்ட் ஷேர் ஆஃப் டிம்பர் ஹார்வெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடெக்ஷனுக்காக. The clear lesson, the dynamics both environmental and destruction and reconstruction in India is that local communities everywhere have to involve in some kind of natural resources and management மூலமா சொல்லப்படும். But there is still a long way. ஆனா அங்க still a long way இருக்கு to go before local communities போறதுக்கு. Or at the entire stage in decision makingல accept only those economic and developmental activities, economically developmental activities that are people centric environment, வந்து centric environment இருப்பாங்க, friendly and economically rewarding. அதே மாதிரி economically rewarding ஆவும் இருப்பாங்க. Okay, let's see about sacred groves, a well diverse a rare species. இது வந்து 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. நேச்சர் வர்ஷிப்பை பற்றி கேட்பாங்க. இதை உள்ள நாங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நான் படிச்சு காமிக்கிறேன். நேச்சர் வர்ஷிப் இஸ் அன் ஏஜ் ஓல்டு ட்ரைபல் பிலீஃப். நேச்சர் வர்ஷிப்ன்றது ஒரு பழங்கால வர்ஷிப்னுவாங்க. பிலீஃப் பேஸ்ட் ஆன் premise that all creations of nature have to be protected. நேச்சர்ல இருக்கிற எல்லா கிரியேஷன்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சச் பிலீஃப்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. செவரல் வெர்ஜின் ஃபாரஸ்ட்லயும் அண்ட் பிரிஸ்டைன் ஃபார்ம் கால்டு சாக்ரெட் க்ரூவ்ஸ். அதுதான் சாக்ரெட் க்ரூவ்ஸ்ன்றாங்க. The forest of God and Godness. These patches of forest are parts of large forest. இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க the patches of forest தான் வந்து large forest சொல்றாங்க. have been left untouched by the local people. இதெல்லாம் untouched by the local people மூலமா இருக்கு. and many interference with them வந்து banned பண்ணப்பட்டிருக்கு. certain societies revere a particular tree அவங்க வந்து worship பண்ணுவாங்க, which they have preserved from time immemorial. அது இம்மோமேரியலா இருக்கிற டைம்ல the mundas and santal chota nagpur regionல worship பண்ணுவாங்க. பசியா லாட்டிஃபோலியா அப்படின்வாங்க அது பேரை. அதே மாதிரி கடம்பா ஆந்தோகேஃபலோஸ் கடம்பா அப்படின்வாங்க அந்த ட்ரீஸை வந்துட்டு. அண்ட் த ட்ரைபல் ஒடிஷா பீகார் அதுக்கப்புறம் வர்ஷிப் டேம்பரிண்டை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. டேம்பரிண்டஸ் இண்டிகா அப்படின்வாங்க. அண்ட் மேங்கிஃபெரா இண்டிகா ட்ரீஸ் டியூரிங் வெட்டிங்கில் வந்து இது பண்ணுவாங்க. டூ மெனி ஆஃப் அஸ் பீப்புள் பேனியன் ட்ரீ அப்புறம் ஆர் கன்சிடர்டு வந்து சாக்ரெட். அதை கன்சிடர்டாக சாக்ரெட்னு வாங்க. இந்தியன் சொசைட்டி காம்ப்ரைசஸ் with several culture. Indian society வந்து comprises several cultures each with its own set of rules, traditional methods of conserving nature and its creations. Sacred qualities are often ascribed to springs. Sacred qualities எல்லாம் ascribed to springsல வந்து இருக்கும். mountains, peaks, plants, animals which are closely protected. அதெல்லாம் ஒண்ணா protected இருக்கும். You will find temples. நீ நிறைய temples-யும் பார்ப்ப. There are fed daily treated as a part of temple devotees. நிறைய temple devotees அவன் நீங்க பார்த்திருக்கீங்க. in and around பிஷ்னாய் வில்லேஜ்ல ராஜஸ்தான்ல herds of black buck சின்காரா நீல்கை பீகாக் வந்து can be seen as integral. அது integral part of nature ன்னு சொல்லுவாங்க. community and nobody harms them. அது யாரையும் அந்த ஹார்ம் பண்ணாது. பிஷ்னோய்ன்றது ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஆனால் அதை வந்து லெசன்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி பிஷ்னோய் கிரிக்கெட் பிளேயரை நினச்சிக்காதீங்க, சரிங்களா? ஓகே காய்ஸ், இதோட இந்த லெசனும் முடிவுக்கு வந்துருச்சு. இது ரொம்ப குட்டி லெசன் தான், ஆனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறையாவே இருக்குது.
ஸோ இந்த லெசனை நான் சொல்லி தந்தது மட்டும் இல்லாமல் 1க்கு 2 தடவை கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க.